Hi and hello, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே பெடிக்யூர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம பார்லர் போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம கிச்சனில் இருக்க குட்டி குட்டி திங்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம காலை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம காலில் இருக்க நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிடணும். ஒரு காட்டனில் ரிமூவர் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு டப்பில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது ஆப்ஷனல் தான், இல்லாதவங்க விட்டுருங்க. நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் ஷாம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் எடுத்து டப்புக்குள்ளே வச்சுருங்க. அப்புறம் ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து காலில் அழுக்கு போகிற மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால பயப்பட வேணாம். அது அழுக்கு போகிறதுக்காக ஆட் பண்ணுறது தான், அது ஒன்றும் பண்ணாது. ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி அழுக்கு போகிற மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். பாதத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சிருங்க. விரலுக்கு இடையில நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பாதத்தில் பித்த வெடிப்பு இருக்கிறவங்களாம் இந்த ஃபுட் ஸ்க்ராப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டவல் வச்சு காலை நல்லா துடைச்சிருங்க. ரொம்ப ட்ரையாக வேணாம், ரொம்ப வெட்டாகவும் இருக்க வேணாம். ஓரளவுக்கு ஈரப்பதமாகவே இருக்கட்டும். அப்போ தான் இந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். டெட் ஸ்கின் ரிமூவர் எடுத்து நல்லா பாதத்தில் ஸ்க்ராப் பண்ணுங்கள். டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகிடும். அங்கே பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்குல்ல டெட் ஸ்கின்ஸ்லாம், அந்த மாதிரி வந்துடும். அப்புறமா ஒரு பவுலில் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காஃபி பவுடர், கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஹனி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து காலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரண்ட்டில், பேக்கில், விரலுக்கு இடையில் ஃபுல்லாக, கால் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆன அப்புறம் அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. ஆயில் இருக்கனால ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இருக்காது. வாஷ் பண்ணிட்டா நார்மலாக தான் இருக்கும். டவல் வச்சு நல்லா துடைச்சிருங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக பேசன் ஃப்ளார், டர்மரிக் பவுடர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கர்ட், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து ஒரு ப்ரஷ்ஷில் காலில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் ப்ரஷ் இல்லாதவங்க
கையிலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எடுத்து கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரை ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வச்சு காலை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு கழுவிடுங்க. இப்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் இருக்கலாம். நான் நிவியா போட்டிருக்கேன். எடுத்து கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்துச்சு, பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணனால தொட்டு பார்க்க கால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.